வணக்கம். வேலும் மயிலும் சேவலும் துணை, ஆறுமுகம் மருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். முருகன் சொன்னாலே அழகன் அர்த்தம். முருகப்பெருமான்கிட்ட நம்ம போய் என்ன ஒரு பிரச்சனையோடு நம்ம போனாலும் முருகப்பெருமானோட முகத்தை பார்த்தாலே, அந்த முகத்தை பார்க்கும்போதே முருகன் சிரிச்ச முகத்தோட கருணை வடிவமாக இருப்பார். அப்போ நம்ம என்ன ஒரு பிரச்சனையோடு போனாலும், என்ன ஒரு கவலையோடு போனாலும் நம்மளோட கவலையெல்லாம் மறந்துடும். முருகப்பெருமானை இடைவிடாது நம்ம வழிபாடு செய்ய நமக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும். எனக்கு தெரிஞ்சு 2 பேர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க. திருமணமே அவங்களுக்கு ரெகுலராக முருகன் கோயிலுக்கு போயிட்டு தான் ஸ்கூலுக்கே போவாங்க. அவங்களுக்கு முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய தான் அவங்களுக்கு திருமணம் நடந்தது. அதுவும் ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் அவங்களுக்கு நடந்தது. அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ரகிளில் தான் அவங்களுக்கு கிடைச்சது. முருகனோட அருளால் தான் அதுவும் கிடைச்சது. டெலிவரியும் அவங்க ஸ்ட்ரகிளில் தான் அவங்க இது பண்ணாங்க. ஆனால் முருகனோட அருளால் அவங்க நல்லபடியாக குழந்தை பிறந்து இன்றைக்கி முருகனோட பேர் தான் வைக்க போகிறாங்க. அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் முருகனை கும்பிட அவங்க அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணாங்க. தைரியமாக இருந்தாங்க. அதேமாதிரி இன்னொருத்தவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் ரெகுலராக பழனி போயிடுவார். கிருத்தியில் பழனி போயிட்டு வந்தால் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு போயிடுவார். போயிட்டு தான் திருப்பி அவரோட ரெகுலர் ஒர்க்கே பார்ப்பார். அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு நல்ல குழந்தை நல்ல ஸ்ட்ரகிளில் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க நல்ல தொழில் அமைஞ்சு இன்றைக்கி நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்காங்க இன்றைக்கி. அதனால் முருகப்பெருமான வழிபாடு நம்பி வழிபாடு பண்ணிட்டோம் அப்படின்னா முருகன் நம்மளை கைவிட மாட்டார். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இதே போல் திருவாவினன்குடி போய் வழிபாடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரகர அரகர அரோ.